கதை உழைப்பின் மதிப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் 15 வயதான அருண் என்பவன் இருந்தான். அவன் எப்போதும் எளிதாக பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் வேலை செய்வதைத் தவிர்த்து சுலபமான வழிகளை தேடிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தன் பாட்டியிடம் கேட்டான், பாட்டி, உழைக்காமல் பணம் சம்பாதிக்க ஏதாவது சூத்திரம் இருக்கா? பாட்டி சிரித்துக்கொண்டு அவனிடம் ஒரு பழைய மண்குடத்தை கொடுத்தார். அருகிலுள்ள ஏரியிலிருந்து இந்த குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்றார். அருண் உடனே ஓடிப்போய் தண்ணீர் எடுத்து வந்தான். ஆனால் அவன் வந்து பார்த்தபோது குடம் காலியாகிவிட்டது. அதில் சிறு சிறு துளைகள் இருந்தன. அதனால் தண்ணீர் வழிந்தே போய்விட்டது. அவன் குழப்பமடைந்து, பாட்டி, எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் இதில் தங்கவே இல்லையே என்றான். பாட்டி சிரித்தபடி சொன்னார், அதே மாதிரி உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் பணமும் நீண்ட நாட்கள் தங்காது. உன் கையில் நின்று பயன் தராது. உழைத்துப் சம்பாதித்தால்தான் அதன் உண்மையான மதிப்பு தெரியும். அந்த நாளிலிருந்து அருண் சுலபமான வழிகளைத் தேடுவதை விட்டுவிட்டு கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கத் தொடங்கினான். முடிவு: உழைப்பின் மதிப்பு அளவிட முடியாதது. கடின உழைப்பால் கிடைத்ததற்கே நிலையான மகிழ்ச்சி இருக்கும்.